தேனி மாவட்டம் கம்பம் நகர பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து தாவேக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் வாங்கி சென்ற ரேஷன் அரிசியை கடை ஊழியர்கள் முன்னிலையில் எடை போட்டு பார்த்தபோது 12 கிலோவுக்கு பதிலாக 10 கிலோ மட்டுமே இருந்ததாகவும் 2 கிலோ குறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் 1 கிலோ பருப்புக்கு பதிலாக 780 கிராம் மட்டுமே இருந்ததாக கூறப்பட்டதால் ரேஷன் கடை ஊழியர்களிடம் எம்எல்ஏ கடும் கண்டனம் தெரிவித்தார். 12 கிலோவுக்கு 9 கிலோ இருந்துச்சு. நாங்க 12 கிலோவுக்கு 10 இருந்துச்சு. 1.5 கிலோ வந்து கவர்மெண்ட் திராசு, ரேஷன் கடை திராசு 1.5 கிலோ வந்து ஷார்டேஜ் இருக்கு. ஆல்ட்ரேஷன் இருக்கு. அப்ப 12 கிலோ வாங்கக்கூடிய மக்களுக்கு 10 கிலோ தான் கொடுக்குறாங்க. 2 கிலோவை கலாவுங்கிறாங்க, திருடுறாங்க. மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒரு பொருளை இப்படி திருடுறது சரியா? இது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இம்மிடியேட்டா தமிழ்நாடு முழுக்க நீங்க நடவடிக்கை எடுக்கும்படி உங்க பொறுப்பாளம் தொட்டு கேட்டுக்கிறேன். இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்றும் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை சரியான எடையில் வழங்க வேண்டும் என்றும் ஜெகநாத் மிஸ்ரா எச்சரித்தார். எடை குறைவாக பொருட்கள் வழங்கும் ஊழியர்கள் மீது மாவட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரேஷன் கடைகள் சரியான நேரத்தில் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்பட்டால் உடனடியாக புகார் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் முறைகேடுகள் எங்கு நடைபெற்றாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எந்த இடத்துலயும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளை தளபதி விஜய் அந்த இடத்துல இந்த மாதிரி ஊழல் கரெக்ட் நடக்குதுன்னா இது லேசான விஷயம் இல்ல. லேசா விட்டுறக்கூடாது. ஊழல்ல சாப்பிட்டு தின்னு கொளுத்து போய் இருக்கக்கூடியவர்கள் பூரா கொண்டு திகார் ஜெயில அடைக்கணும், இல்லைன்னா மதுரை ஜெயில அடைக்கணும். போட்டோ எடுத்துக்கப்பா.